வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான நெய் மீன் குழம்பு பார்க்கலாங்க. நான் நெய் மீன் க்ளீன் பண்ணி எடுத்து, அதில் கொஞ்சமாக சக்தி மீன் வறுவல் மசாலா இருக்கு இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த கைப்பிடி அளவு பிடிக்கிற அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதையும் தனியாக நான் கரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது கடாயில் நான் தேங்காய் எண்ணெயில் தான் இப்போ நான் இதை வணக்க போகிறேன். ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1.5 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, இதையும் சேர்த்திக்கலாம். நான் பழமாக தக்காளி பழம் எடுத்திருக்கேன். பெரிய பழம்ன்றதுனால நான் 2 தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 4 சேர்த்திக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க. வணங்கின வாட்டி நம்ம கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு இதை நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கட்டுங்க. வணங்கின வாட்டி நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம், சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க. இப்போ இது போட்டு 1 நிமிஷம் வணக்கி விடுங்க போதும். இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூடுலேயே உங்களுக்கு கரெக்டாக சரியான பதத்துக்கு வணங்கிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியில் நான் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துன வாட்டி தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், ஒரு சிட்டிகை அளவு மஞ்சளுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. இதை லைட்டாக கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்ட வாட்டி நான் இப்போது கத்திரிக்காய்ங்க, 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா மாங்காய் சேர்த்திக்கலாம். மாங்காய் இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சேர்த்திட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 2 கத்திரிக்காய் மட்டும் நான் கசரு இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். கூடவே கருவேப்பிலை ஒரு 3 கொத்து எடுத்து சேர்த்திக்கிட்டேங்க. இப்போ நாம் தாளிச்சிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் கூடவே எள்ளெண்ணெய் இது 2 தான் செய்கிறேங்க. வேறு எந்த எண்ணெயிலும் செய்யலை. இந்த எண்ணெயில் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். சீரகம், கடுகு, கொஞ்சமாக வெந்தயங்க. இப்போ இது நல்லா லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்திக்கலாம். வெந்தயம் தீயக்கூடாதுங்க. லைட்டாக பொன்னிறம் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது, பொரிஞ்சு வரும்போதே நீங்கள் இதை சேர்த்திக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த குழம்புல நான் இதுக்கு முன்னாடியே மீன் குழம்பு போட்டிருக்கேங்க. அது வேறு டைப்பில் செஞ்சுருக்கேன். இதில் நம்ம தனியாக மீன் குழம்பு தூள் அப்படின்னு எதுவும் சேர்த்திக்கல. இப்போ அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாங்க. இப்போ நம்ம புளி ஊற்றுனது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. நம்ம கொதித்த வாட்டி நீங்கள் அந்த மசாலா அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு சுவை, அந்த மிளகாய் தூள் வாசனைலாம் இருக்காது உங்களுக்கு. இப்போ நீங்கள் அரைச்சி வச்சதை சேர்த்திக்கலாங்க. இதில் மட்டும் கொஞ்சம் தண்ணி பார்த்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஆகிடும். அதனால் கரெக்டான பதத்துக்கு தண்ணி சேர்த்திக்கோ. தேங்காய் பால் சேர்க்கும் போது உங்களுக்கு கரெக்டான பதம் இருக்கும். இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் தேங்காய் ஒரு கொதி வந்த வாட்டி நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. நான் 1/2 மூடி தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன். இது பால் மட்டும்தான் நான் சேர்த்திக்கிறேங்க. இது நீங்கள் சேர்த்தி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா காரம், புளி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்தும் போது அது கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் இது நல்லா கொதித்து வரட்டுங்க. நீங்கள் ஃபுல்லாக மூடி வச்சுட்டு மேலே எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு பாருங்கள், சைட்லலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு பாருங்கள். அந்த கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது இந்த அளவுக்கு மேலே எண்ணெய் திரண்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு நம்ம மீன் சேர்த்தனா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குங்க. இப்போது இந்த அளவுக்கு கரெக்டாக கெட்டி பதம் இருக்கு இல்லைங்களா. நீங்கள் மீன் சேர்த்துன வாட்டி குழம்பு தண்ணி விடுங்க. இது நீங்கள் வாஷ் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. இப்போ இந்த பதம் கரெக்டாக மீன் சேர்த்தி அந்த கொதிச்சு வரும்போது உங்களுக்கு மீன் குழம்போட அந்த கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். பாருங்கள், இப்போ கெட்டியாக இருக்குது இல்லைங்களா. கரெக்டாக அந்த பதம் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது கரெக்டாக ஒரு 12 to 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாங்க. இறக்கிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழங்க, சின்னதாக தான் நான் எடுத்திருக்கேன், 1/2 எலுமிச்சை அளவு நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க.
நீங்கள் லெமன் புழிஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. குழம்பு செஞ்ச உடனே கண்டிப்பாக சாப்பிட வேணாங்க. நான் இது கூட ஒரு 1 ஹவர் கழித்து தான் நான் சாதத்துக்கு பரிமாறினேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதே போல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இது பாருங்கள், 1 ஹவர் கழித்து இந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த குழம்பு பதமும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.